ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹப்பீஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய ஆப் சேனலில் ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் ஆப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, மார்ச் 1 நம்மளுடைய நியூ வெர்ஷன் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளோட நியூ வெர்ஷன் பிளான் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். அதாவது பேசிக், கிளாசிக், ஸ்மார்ட் அண்ட் எலைட் அப்படின்ற 4 பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அதாவது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜஸில் யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் ஒரு வீடியோவாக ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது அந்த நியூ வெர்ஷன் பிளானில் யாரெல்லாம் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வீடியோவில் சொன்னத விஷயங்களை பற்றி, அதாவது நம்மளுடைய ஆப் சேனலில் வந்தது இல்லையா, ஸோ நம்மளுடைய ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங் ஆப் சேனலில் வந்த வீடியோ வச்சு நான் உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ப்ராப்பராக அந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ப்ராப்பராக உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓல்டு யூசர்ஸ், பழைய யூசர்ஸ் வந்து நியூ பர்த் பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, 120 டேஸு. ஸோ அந்த 120 டேஸ் வந்து ட்ராவல் பண்ணுற பீரியடை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க நான் 120 டேஸ் 1950 ரூபா போட்டிருக்கேன், நான் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து தாராளமாக 120 டேஸ் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க செல்ஃப் ரீஜென்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஐடியா வந்து ரீஜென்ரேட் பண்ணும் இல்லையா 120 டேஸ்க்கு அப்புறம். ஸோ அது பண்ணும்போது நம்மளுடைய நியூ வெர்ஷன் பிளானில் எந்த பிளான் பிடிச்சிருக்கோ அந்த பிளானை எடுத்து அவங்க ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நியூ பிளான் பிடிச்சிருக்கு, இப்போ வந்திருக்க நியூ வெர்ஷன் நியூ பிளான், அந்த 4 பிளானில் ஏதோ ஒரு பிளான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ நான் அந்த பிளானில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற பர்சன்ஸ் நினச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் அந்த பிளானுக்கான பேக்கேஜை நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆனால் இது வந்து கட்டாயம் இந்த 120 டேஸ் வந்து இருக்குல்ல, நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் போயிட்டுருக்கீங்க இல்லையா. ஸோ விட்ராவல் எடுத்த பர்சன்ஸ் அந்த மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ விட்ராவல் எடுக்காதவங்க அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா 120 டேஸ் அவங்க ட்ராவல் பண்ணி விட்ராவல் எடுத்து அதுக்கப்புறம் கூட நம்ம செல்ஃப் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த நியூ வெர்ஷன் பிளானில் போனதுக்கப்புறம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் பிளானில், அதாவது நிறைய பர்சன்ஸ் வந்து இருப்பாங்க, ரீஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன தீர்வு அப்படின்றத நம்மளுடைய ஆப் சேனலே வரும். ஸோ என்ன அப்படின்றது, ஸோ நியூ வெர்ஷன் பிளானில் நியூவாக ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க நியூ ஐடி வந்து உங்களுடைய அப்ளைன் யாரோ அவங்களுடைய காண்டாக்ட் பண்ணி, ஸோ யார் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்கணுமோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க்கை வாங்கி நீங்கள் நியூ வெர்ஷன் பிளானில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஓல்டு யூசர்ஸ் 120 டேஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நியூ வெர்ஷன் பிளானுக்குள்ளே வந்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக இந்த விஷயத்தை எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ வெர்ஷன் பிளானில் எந்த விதமான கண்டிஷன்ஸுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரீ கான்செப்டாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு கான்செப்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெளிவாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 by 1 ஒவ்வொரு பிளானை பற்றி நான் வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது நியூ வெர்ஷனில். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 இருந்தாலே நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த விட்ராவலுக்கும் எந்த வித கண்டிஷன்ஸ் கிடையாது. இப்போ தான் அந்த ஓல்டு மெம்பர்ஸ் அந்த ரீபர்த் பண்ணதுக்கான விஷயங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இகாம் பேக், ப்ரொமோஷனல் பேக் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதுதான் மக்களிடையே ஒரு சின்ன சின்ன கலங்கத்தை ஏற்படுது. அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணணுமா, இது நாங்கள் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சரி செய்யலாம். ஸோ நியூ வெர்ஷன் பிளானில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. அந்த நம்பின விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நியூ வெர்ஷன் பிளானில் நியூ பர்சன்ஸும் நியூவாக வர நியூ ஐடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு யூசர்ஸ் நான் வந்து நியூ வெர்ஷன் பிளானில் மாறிக்கிறேன் அப்படின்னாலும் மாறிக்கலாம். ஆனால் அந்த 120 டேஸ் நீங்கள் பார்த்துட்ருக்க ஓல்டு வெர்ஷன் பிளான் வந்து கட் ஆகிடும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வர காத்திருக்கு. அதனால் காத்திருப்போம். ராயலோ இனோ வேர்ல்டு மார்க்கெட்டிங்கில் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம், சரிங்களா? ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ வெர்ஷன் பிளான் யாருக்கு அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நியூ வெர்ஷனில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே 120 டேஸ் சொன்னாங்க இல்லையா, ஸோ அதில் 6 மந்த் ஆகிடும். எவ்ரி 180 டேஸ், அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து ரீஜென்ரேட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 10 டேக் ஷஃபல், அந்த 6 மாதங்களுக்குள்ளே ஒரு 10 டேக் ஷஃபல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீஜென்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படிங்கும்போது அடுத்த 6 மந்த்துக்கு நீங்கள் ரீஜென்ரேட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் பார்த்தா மட்டுமே தான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆக முடியும். ஸோ ப்ராப்பராக இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ராயல் டவுன்லைன்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம்